அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நாளை ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 2/3/2025 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கின்ற மூலிகை வகுப்பில் இந்த வட்டம் மண்டபம் கிடைக்காத காரணத்தினால நமது அதாவது ராஜபாளையம் சக்கரசாக்கோட்டை தெருவில் இருக்கிற நமது வைத்தியசாலையில் வச்சு இந்த வட்டம் நடைபெறுகிறது. இதுவரை பதிவு பண்ணவங்க மட்டும்தான் வரணும். பதிவு பண்ணாத யாருமே இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம். ஏன்னா இடம் சுருக்கமாக இருக்கிறதுனால 30 பேருக்கு மேலே உட்கார முடியாது. மண்டபம் நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால அடுத்த மொத்தையிலேருந்து கிளாஸ் நமது மம்சாவரம் வயலில் நடைபெறும். அப்போ நேரம் நம்ம 100 பேர் 150 பேர் நல்லா உட்காரலாம். அந்த மாதிரி வசதி அடுத்த மாதத்துலேருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு. இந்த மாதம் நடைபெற கிளாஸ் பதிவு பண்ணவங்க மட்டும் வந்தால் போதும். அதில் இந்த தோட்டம் முக்கியமான கிளாஸ் நடைபெறுது. அதாவது கண்ணுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது கிளாஸுக்கு வர முடியாட்டாலும் அந்த மருந்தை இங்கே வாங்கி பயன்படுத்துவங்க நமக்கு வாட்ஸ்அப்பில் பதிவு செய்து நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஏன்னா மிக மிக இதுவரையில் நாங்கள் தயாரித்ததுலேயே மிக அற்புதமான மருந்து இந்த கண்ணுக்குன்னு தயாரித்த சீந்தில் வன்னி கற்பம். அதாவது சீந்தில் வன்னி கற்பம்னு சொல்லி யாகோப்பு வைத்திய சிந்தாமணியில் முறையாக இருக்குது. அதில் பொதுவாக பாடலில் சொல்லியிருப்பாங்க. நம்ம முறைப்படி அந்த வன்னிங்கிறது லிங்க சுந்தரம் லிங்கம். அந்த லிங்கத்தை நம்ம முறைப்படி சுத்தி பண்ணி அதே நம்ம சிந்தில் சாரில் சுரு கொடுத்து அதே சிந்தில் அரைக்கிற முறையத்தை இந்த வட்டம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். தயாரிச்சிருக்க மருந்து பார்த்திங்கன்னா 3 வேளை மருந்துலேயே அது அற்புதமான சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. 3 நாள் சாப்பிட்டாலே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு மேலே நைட்டில் 2 வீலரில் போகிறவங்க எதுக்க வருத கார் சத்தமும் காரோடைய ஒளியோ மற்ற ஒளியோ பார்த்தா கண் கூசும். உடனே ஸ்லோ பண்ணி போவாங்க. ஆனால் இந்த கற்பத்தை சாப்பிட்டவங்க அந்த வெளிச்சத்தை நேரடியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து இந்த சிந்தில் வன்னி கற்பம். அதே மாதிரி ஆன்ம சக்தியை அதிகரிக்கக்கூடியது, இளமையை உண்டாக்கக்கூடியது. அந்த பாடலே சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ஒரு மண்டலம் சாப்பிட்டாச்சுன்னா 5 லட்ட தீ போல நீ பாலனாவான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி அற்புதமான மருந்து இந்த சிந்தில் வன்னி கற்பம். இது கண்ணுக்கு மிக அதிகமான பவரை கொடுக்கக்கூடியது. ஆனால் கடையில் நம்ம சிந்தில் வாங்கினோம்னா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சிறுசு பொடுசு, அதாவது இதில் முத்துன தண்டு தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லி சாஸ்திரம். அவங்க என்ன செய்யணும், பொடுசெல்லாம் சேர்த்து இலையெல்லாம் சேர்த்து, அதாவது அதில் சுற்றி முறை அந்த தண்டில் இருக்க மேல் தோலை நீக்கிடணும். அது பிறகு கிழிச்சி காய போட்டு பவுடர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த சிந்தில் தண்டு அதே முறையாக சுற்றி பண்ணி அந்த சார்ந்து லிங்கத்துக்கு சுரு கொடுத்து அதுலேயே அரை தெரிச்சு நம்ம பல தடவை படம் போட்டிருக்கோம். அதனால தான் அந்த வேலை செய்கிறது. 2வது அந்த சிந்தில் கற்பமோ தனியாக உள்ளதும் அந்த முத்தின தண்டை எடுத்து பொடி பண்ணி மீண்டும் பச்சை சாறு எடுத்து அதை பாவனை பண்ணியிருக்கோம். அதனால் அந்த மருந்து மிக அற்புதமாக கண்ணுக்கு மட்டுமில்லை இளமை உண்டாக்கக்கூடியது. 4448 நோயை குணப்படுத்தக்கூடியது, சர்க்கரையை குணப்படுத்தக்கூடியது, எய்ட்ஸை குணப்படுத்தக்கூடியது, பல நோயை குணப்படுத்தக்கூடியது. 1 2 மட்டும் தான், நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட கற்ப மருந்து அதிகமாகவும் இல்லை, ஒரு 20 பேருக்கு தயாரிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்குள்ளே முத்தின தண்டு நம்ம பார்த்து எடுத்து அது முறையாக நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் முறைப்படி செய்யணும்னா இன்னும் அது மாதிரி செய்யலாம்னா நமக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இருக்கிறவங்க வாங்கி பயன்பட்டுக்கோங்க. பதிவு பண்ணவங்க நீ மருந்தையும் வாங்கிக்கோங்க. 2வது அந்த நிகழ்ச்சியில் அதை பற்றி தான் இந்த தொட்டம் சொல்ல போகிறோம். அந்த கண் சம்மந்தப்பட்டதில் சிந்தில் வன்னி கற்பத்தை பற்றியும் மற்றும் அந்த கண்ணுக்கு என்னென்ன முறையெல்லாம் இருக்குது. பொன்னாங்கண்ணி தைலம் இருக்குது, பொன்னாங்கண்ணி நெய் இருக்குது. இப்படி எல்லா முறையும் விரிவாக நம்ம சொல்ல போகிறோம். நன்றி, வணக்கம்.